இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் தேர்தல் ஆணையம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 15 விதி எண் 324 விதி எண் 329 வரைக்கும் தேர்தல் ஆணையம் பற்றி முழுக்க சொல்லியிருப்பாங்க. விதி எண் 364 படி தேர்தல் ஆணையத்துக்கு என்னென்னலாம் அதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா தேர்தலை மேற்பார்வையிடுவாங்க, வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க, ஒரு தேர்தலை வழிநடத்துறது, கட்டுப்படுத்துறது எல்லாமே இவங்க தான் பார்த்துவாங்க. நாடாளுமன்றம், சட்டமன்றம், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி இவங்களோட தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா இவங்க தான் நடத்துவாங்க. தேர்தல் ஆணையத்தோட தலைமை பார்த்திங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் இருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களோட தலைமை. இது பார்த்திங்கன்னா இவங்க கொண்ட குழு தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும், அது இல்லாமல் இந்தியாவுக்குமே இவங்க தான் தேர்தல் நடத்துவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 5 மாநிலத்துக்கு இவங்க வந்து தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், புதுச்சேரி, இது 5க்கும் அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இதில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5.67 கோடி வாக்காளர் இருக்காங்க. அதில் ஆண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 2.77 கோடி, பெண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 2.90 கோடி, மூன்றாம் பாலினத்தவர் பார்த்தீங்கன்னா 7676 பேர் மூன்றாம் பாலினர். இதில் இவங்க சொல்லியிருக்க அறிவிப்புப்படி பார்த்தீங்கன்னா 1200 பேர் ஒரு பூத்துக்கு ஓட்டு போடுற மாதிரி இவங்க அமைச்சிருக்காங்க. அப்படின்னா 75,032 வாக்குச்சாவடி அமைக்கப்படும்னு தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்காரு. இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார். தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக். எப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 23/4/2026. எப்போ ஓட்டு எண்ணிக்கை நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4/5/2026. இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தேர்தல் பற்றி விவரம். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலாக இவங்களுக்கு சம்பளம் இருக்குது. அதே மாதிரி இவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 65, 6 வருஷம் வந்து அவங்க வந்து தேர்தல் ஆணையராக பதவி வகிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களை யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்கன்னா ஜனாதிபதி தான் இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது. மொத்தமாக 234 சட்டமன்ற தொகுதிக்கு நடக்க போகுது. 5.67 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2.77 கோடி பேர் ஆண் வாக்காளர்கள், 2.90 கோடி பேர் பெண் வாக்காளர்கள், 7,617 பேர் மூன்றாம் பாலினத்தவர், 75,000 வாக்குச்சாவடி அமைச்சிருக்காங்க, 1,200 பேர் ஒரு பூத்துக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தேர்தலில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் வரசநாடுன்னு மலைப்பகுதி இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 5 வாக்காளர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்குன்னா வெள்ளிமலை பகுதியில் அவங்களுக்கு வாக்குச்சாவடி அமைச்சிருக்கு. இதனால் அவங்களுக்கு என்ன பணி சுமைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 ஓட்டை பதிவு பண்ணுறதுக்காக அவங்க 3 மணி நேரம் பயணம் பண்ணோம். ஆனால் அதை ஒரு பொருட்டாக எடுக்காமல் தலைமை தேர்தல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு முக்கியம்தான். அதனால் அந்த 5 ஓட்டுக்காக அங்கே வந்து வெள்ளிமலை பகுதியில் வாக்குச்சாவடி அமைக்கப்படும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிச்சிருக்காரு. நன்றி.